வெல்கம் பேக் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளட் மனி. ஸோ இந்த கேம் வந்து ரீசென்ட்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஸோ அதனால தான் இந்த கேம் விளையாடுனா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது கேம் பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்பவே ஒரு விசித்திரமான கேமு. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கேம் கைஸ். ஒரு நார்மல் ஆர்டினரி கேம் இல்ல சரிங்களா? இந்த கேம் விளையாடி முடிச்சு கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னடா கேம் இதுன்ட்டு கேட்பீங்க. எவன்டா இந்த கேம் கிரியேட் பண்ணான்ட்டு. ஸோ அந்த மாரி ஒரு சம்பவத்த இந்த கேம்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் guys. மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த லைக் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஓகேவா? சரி இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெடிக்கல் பில்லு இவன் கண்டிஷன் வந்து சீரியஸாக இருக்கு. அது பேர் நம்மளுக்கு வந்து ஏதோ சீரியஸாக ஒரு மணி தேவையா guys ஏதோ ஆப்ரேஷனுக்கு. அது வந்து $25,000 வேணுமா? ஏன்டா $25,000 நான் எங்கடா போவேன்? கண்டிஷன் ரொம்ப ஹார்ட் வந்து ஹார்ட்டுக்கு பிரச்சனைங்க. அது நான் கேட்கல. எப்படி நான் இவ்வளோ காசு நான் எடுத்துட்டு வரது கொஞ்ச நேரத்துல? பாவிங்களா! ஓகே. என்னடா யார்றா அவன்? ஓகே இதான் இந்த கடை போல. ஒன்லிக்கு $1. ஆ நம்ம மண்டையில இருக்கிறது சரி அதாவது மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டிரைவ் போனோமா காரில். பட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் ஏதோ பட்டுதான் ஒரு கடை மாதிரி. ஓகே. அது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுதான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டு இருந்தானா. ஓகே. நீ வந்து காரை நிறுத்திட்டு அந்த கடையாண்ட போனோமா. சரி. ஏய் என் பேர் தான்டா ஹார்வி ஹேரிங்டன். என் பூத்துக்கு உன்னை வரவே இருக்கிறேன். நீ என்னை ஈச் டைம் கிளிக் பண்ணனா உனக்கு $1 கொடுப்பேனா? இது நல்லா இருக்கே கேஸ். நல்ல வே ஆஃப் பிஸ்னஸில் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமாம் ஸ்வீட் டீலாக தான் இருக்குது. சரி உன்னை கிளிக் பண்ணிட்டாடா ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோ ஒரு சின்ன டிப்பு தரேன். நான் வந்து கிளிக்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு மந்திர ஸ்பெல் மாதிரியாம். த மோர் நம்ம அது இந்த கிளிக்கில் எவ்வளோ நம்புகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது பண்ணுமா. ஓகே. நீ கிளிக் பண்ணிட்டே இரு என்ன நடக்குது பார்க்கலாம். ரைட்ரா. பாருங்க காசு ஏறுது. எங்கே தொட்டாலும் ஏறுமாடா. சிக்கு 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 கண்ணில் தொட்டா என்ன ரியாக்ஷனாக கொடுக்க மாட்டேற. ரைட்டு. கிளிக் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஏறுது பார்த்தீங்களா காசு. பாடுறா டேய் $100 வந்துடும் போலையா அதுக்குள்ள. கம்மான் உன்னால் பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கேன் அமைதியாடுறா. ஓகே காசு கீப் தொட்டுட்டே இருக்கோம் கிளிக் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே ஏறுது பாருங்க காசு ஈஸியாக. அசால்ட்டாக எடுத்துடலாம் போலையே காசு. என்கிட்ட நிறைய பவர் இருக்குன்றான். இங்கே பாரு அங்கே பார்த்து ஒரு ஷாப் இருக்கு. ஆமாம் அது வந்து எல்லோ கலரில் டேர்ன் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து புதுசாக ஒரு ஐட்டம் வருமா போய் பாருன்றான். அப்படியா என்ன ஐட்டம்டா? என்னடா இது காசு தண்ணி வாங்கிடலாம். ஃபெதரா? ஓகே அந்த இதுங்க கிச்சி கிச்சி மூட்டு பாருங்க அது. இது என்னது? இங்கே ஏதோ இருக்குது $500. தெரியல என்ன ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டா. சரி இப்போ நமக்கு ஃபெதர் கிடச்சிருச்சு. பார்க்கலாம் என்ன பண்ணுவோன்ட்டு. ஃபெதர் வந்து அதிகமாக தெரியுது கைஸ் காசை. ஒன் கிளிக் எவ்வளோ? $2 தருது இப்போ ஃபெதரு. அப்படியா? கிச்சி 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 கிச்சி. என்னடா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேறேன் மண்டியா. பார்க்க அனிமே கேரக்டர் மாதிரி இருக்காங்க நம்ம. இல்லை கைஸ் இவன் எந்த அனிமே கேரக்டரில் வர மாதிரி இருக்கான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? எனக்கு சரியா ஞாபகம் வரல. எவ்ரி கிளிக்கும் வந்து நம்மளோட ஏதோ சொல்கிறான் விடுங்க. ஓகே கிளிக் பண்ணினே இருக்கலாம். ஓகே ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேறாங்க இவன். அவ்வளோ $200. எவ்ரி கிளிக்கு வந்து கிரேட்னஸுக்கான அடுத்த படியா? சரிடா எத்தனை வாட்டரா சொல்லுவ? ஓகே காசு ஏறிட்டே இருக்கு நம்மளுக்கு. இன்னும் 25,000 வேணும் நம்மளுக்கு. ஆனால் அதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுது. சரியில்லையே. நீ வந்து என் வாழ்க்கையை நல்லா ஆக்கிட்டு இருக்க இந்த கிளிக்கை வச்சு. அப்படியாடா? ஓகே நல்லா சுகமாக இருக்கோ? ம் கேஸ் பார்த்தீங்கன்னா காசு ஏறிட்டே இருக்கு காய்ஸ். டேய் எத்தனை வாட்டரா சொல்லுவான் இவன் இது. அடப்படா டேய் பிங்க் மண்டையா. ஓகே $500 ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். $500 வந்தால் இது ஏதோ சாப்பிட்டு இருக்குது அது வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னன்னா தெரில. சரி பார்ப்போம் இருங்க. ஓகே காசு ஏறிட்டே இருக்கு மக்களே. நிறுத்து. சும்மா சொன்னேன் இன்னும் போயிட்டு இருறா நான் இது வாங்கிடுறேன். இது வந்திருக்கு.
என்னடா இது? டேய் ஊசி. டேய் நீடுலா. டேய் என்னடா இதை கொடுக்குறது? அடுத்து சுத்தி இருக்குங்க. டேய் பாவி அவன் சத்துருவான்டா சுத்தி வச்சு அடிச்சா. என்னடா ஃபன் பண்றீங்களாடா? சும்மா போல இது பேப்பர் சுத்தியா? நீடில் நீடில் கிடைச்சிருக்கா? என்னடா நீடில் கொடுத்துட்டானுங்க? ஓ ஹே நீ வந்து ஆமாண்டா. டேய் இது உன் கடைடா மண்டையா. நீ என்ன நீடில் வச்சிருக்க கடையில? பைத்தியக்கார பையலே. நீடில் அடுத்து சுத்தி வச்சிருக்க. சைக்கோடா நீ. வலிக்கலையாடா உனக்கு? டேய் காசு அதிகமாக ஏறுது காசு இப்போ. $4 தரான் ஒரு கிளிக்கு. டேய் உனக்கு வலிக்கலையாடா? மூஞ்சில குத்தி பார்க்கலாமா? ஏய் ஓகே ஓகே. இது வந்து இன்னும் கிச்சிலிக்கா மூட்டில் இதுக்கு மேலே இது வந்து வலிக்குதுன்றான். ஆமாண்டா வலிக்காம. அட பாவி இப்பயே நீ காசு கொடுத்துட்றா ஒழுங்கா. மொத்த காசை நான் போயிடுறேன்டா. இன்னைக்கு கிளிக் பண்ணிட்டே இருக்கோம். நீ வந்து என் வலியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன்றான். ஓகே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வலிக்காத மாதிரி. அடே வலிக்குதுதான் சொல்றா. டே பைத்தியக்காரா. ஓகே கீப் கோயிங்ன்றான். கீப் கோயிங்னே போயிட்டு இருக்கலாம். ஐ அட்மைரர். நம்ம டெடிகேஷன் அவன் பாராட்டுறானா? அட பாவி இது டெடிகேஷனாடா? அட பாவிங்களா பாவிங்களா. ஓகே கீப் கோயிங் போயிட்டே இருக்கலான்றான். ஓகே கைஸ் கொஞ்சம் வியர்டாக போயிட்டு இருக்கு கேமு. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ நானும் அங்கே இருக்கேன். ஆமாம் நீ இங்கே இருக்கடா அதான்டா எனக்கும் தெரியுது. பட் ஆனால் நீ நல்லா பண்ணிட்டு இருக்கியா? டே ரத்தம் வந்துருச்சுடா உனக்கு. டேய் அடா பாவி. டே உன் மூஞ்சில ரத்தம் இருக்குடா தெரியலடா உனக்கு? ஐயோ கொலைக்கேஸ் ஆடும் போலியா நண்பர்களே. கேஸ் 1K ரீச் பண்ண போகிறோம். ஐயோ 1Kக்கு அந்த சுற்றி இருக்குல்ல. இது வந்து இனிமேல் ஃபன்னாக இல்லை. பட் நீ இப்போ வந்து $1000 வந்துருச்சு. நீ வந்து பெருமைப்பட்டுக்கலான்றான். பெருமைப்பட்டுக்கலான்டா தங்கம். ஷாப்பில் இன்னொன்று வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாமா தம்பி? ஹேமர். ஓ 1500 ஹேமரு. கைஸ் ஹேமர்லாம் வாங்கணுமா கைஸ்? இப்போவே ஒரு மாதிரி ரத்தம்லாம் வந்துருச்சு பையனுக்கு. ஓகே கைஸ் நம்ம கீப் கோயிங். நம்மளுக்கு ஆப்ரேஷன் காசு தேவை. ஸோ அதனால் கீப் கோயிங்லேயே இருக்கலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாமே. அப்புறம் என்னன்னா தலைகாணி சண்டை ஏதாவது போடலான்றான். ஏன்னா அவனுக்கு வெளிக்குது இல்லை நீடு இல்லை. ஊசி ஊசி வச்சு லைட்டாக குத்துனாலே நல்லா கத்துவான்டா. நீ என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஐயோ ஓகே கைஸ் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1500 ரீச் பண்ணிட்டோம். இப்போ சுத்தியை வாங்கிடலாமா? இதுக்கே இவன் இப்படி பண்ணுறான். சுற்றி வேணா இப்படி தான் ரியாக்ஷன் கொடுப்பியா? நீ வந்து நீ தான் பிளேயரு நீ என்னன்னா பண்ணிக்கலான்றான். ஓகே கீப் கோயிங்க. ஓகேடா இருறா இப்போ வர்ற அவனுக்கு சுற்றி வச்சு வரேன்டா. இதுக்கு தாங்குவ இதுக்கு அடுத்து சிசரா? டேய் அது வந்து ஓ நீ வந்து ஒரு சுத்தியை வாங்கிட்டியா? அதை வச்சு என்ன பண்ண போற? ஒய்யா அவனை புழக்க போறேன்டா. டேய் டேய் சுத்தி உன் கடையில் தான்டா இருக்கு. இன்னும் நம்ம வந்து நீரில் வச்சு ஃபன் பண்ணிட்டோம். பட் இவ்வளோ கிரேசியாக போவானான்றான். இவ்வளோ இதாக ஹேமர் வச்சுக்குவானான்றான். இன்னும் நீ வந்து அதை பண்ண தேவைன்றான். தெரியும்டா ஆனால் காசு தேவைடா எனக்கு. எனக்கு வந்து ஆட்டில் பிரச்சனை எனக்கு $25,000 வேணும் சார் ப்ளீஸ் சார். ஓகே அடுத்து வந்து சிஸ்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேய் சிஸ்டர்லாம் எப்பட்றா? கையை வெட்ட போகிறோமா விரலை வெட்ட போகிறோம்? டேய் அச்சோ கத்துறாங்க. அது வந்து அவன் வலிக்குதான். நீ வந்து தொடர்ந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன்ல கேட்குறான். கொய்யால யூஸ் பண்ணி தான்டா ஆகணும். நீ வந்து அதை டெஸ்ட் தானே பண்ணுற? டேய் டெஸ்ட் பண்ணலடா உன் கடையில் இருந்து வாங்கிட்டேன்டா நான். அச்சோ காய்ஸ் இதெல்லாம் கொடுமைங்க. ஓகே கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம். காசு ரொம்ப அதிகமாகிடுது. ஒரு ஷாட்டுக்கே $8 தரான்னு நினைக்கிறேன். ஓ ஸ்டாப். இது வந்து இனிமேல் ஃபன்னியாக இல்லை. தெரியும்டா எனக்கு தெரியும்டா டி. அச்சோ ஓகே இப்போ ரியாக்ஷன் கொடுக்குறான் நம்ம தம்பி. ஐயோ பாவங்க இவன் ஹார்வி. அவன் பேர். சாரிடா இவ்வளோ நேரம் கவனிக்கலடா. சாரிடா ஹார்வி. that's enough. நீ வந்து என்னை பயமுத்துற ரொம்ப. ஓகேவா கேட்குறான். தெரியும்டா எனக்கு ஹார்வி.
கொஞ்சம் பொறுத்து கூட ஆர்வி. $25,000 வந்ததுன்னா அப்படியே உன்னை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறேன். நீ என் கூட வந்து அட்மிட் ஆயிடு சரியா? ஓகே கிளிக் கிளிக் பண்ணிட்டே இருக்கோம். $25,000 ஆச்சுன்னா போயிடலாம் கைஸ் நம்ம. இல்லை அட்லீஸ்ட் ஒரு $10,000 கூட ஓகே. இல்லை ஒரு 15 அது மிச்சம் கூட நம்ம எதாவது ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதாவது வேலை செஞ்சு. ஏன்னா இது வந்து ஒரு வேலையே இல்லை. போலீஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளோதான்டா 2 பேரும் ஜெயிலில் போட்டுருவான்டா. ப்ளீஸ் நான் வந்து உனக்கு கெஞ்சி கேட்குறேன். இது வந்து இனிமேல் கேமா இல்லையா? டேய் நீ தான்டா ஸ்டார்டிங்கில் இது கேமுன்ன. இப்போ நீ எப்படி சொல்கிற? ஓகே $1000 வந்தது நம்மளுக்கு. இந்த பாவி மூஞ்சிலாம் அப்பாவே வச்சுக்கிறாங்க. ஐயோ என்னங்க இது இப்படி போகுது? $1,500 ரீச் பண்ணிட்டோம் கைஸ் நம்ம. ஓகே டேய் வலிக்குதாடா ரொம்ப. ரொம்ப பாவமாக இருக்குது கைஸ் இவனை பார்க்கவே. ஈச்சிக்கிட்டு ஒரு ஒரு அடியும் அப்படியே இடி மாதிரி விழுதான். எனக்கு என்ன நடக்குதுன்னு அவனே கேட்டுக்கிறான். டேய் சாரிடா டேய் கொஞ்சம் பொறுத்துக்கோடா. $25,000 வந்து அப்படியே ஓடுறேன்டா நான். ஐயோ பாவங்க இவன். அப்போ கூட அந்த பொசிஷனில் மாற மாட்டான் மண்டையா. ஆர்வி மண்டையா ஏன்டா நீ கையை அப்படி வச்சிருக்க? 2600. அந்த சிசர் வந்து எத்தனை காசு கொடுத்தா வாங்க முடியும் தெரியல. சிசர்லாம் யூஸ் பண்ண வேணாம்ப்பா நம்ம. கண்டிப்பாக ஐயோ சிசர்லாம் வேணாம். டேய் சிசர் யூஸ் பண்ண வாடா ஆர்வி. காட் கேன் வி ப்ளீஸ். ஓ அந்த ஃபெதருக்கே போயிடலாம். இல்லை அந்த ஊசி கூட வச்சு என்னை குத்திக்கோன்றான். இது ரொம்ப வலிக்குது போல. ஏன்னா சுற்றி இல்லைங்க. சுற்றி வச்சு கேஸ் நம்ம சுற்றி நம்ம சின்ன இதை விரல காலில் விழுந்தாலும் நம்ம அப்படி ஐயோ அம்மானு கத்துவோம். இவன் சுற்றி வச்சு நான் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். சுற்றி மசாஜ் மாதிரி. இவனுக்கு எவ்வளோ வலிக்கும். ஓகே ஈவன் நீடில். ஏல இப்போ வருதுடா நீடில் உனக்கு. டேய் சிசர் காய் சிசரை வாங்கலாமா? டேய் ரொம்ப பாவம்டா இவன் சிசர்லாம். டேய் ஓ வாங்கிட்டாங்க. அடுத்தது என்னதுடா? அடுத்து என்னன்னே தெரில. நீ இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ண? சிசரா? ஐயோ ஐயோ வேணாண்டா வேணாண்டான்றான். ப்ளீஸ் வந்து நீ அதை யூஸ் பண்ண போதில்லை என் மேலன்றான். அது வந்து வேணாம் வேணாம் பட்டி வேணான்றான். டேய் மன்னிச்சுக்கோடா. லைட்டாக உன் விரல வெட்டிக்குவா. வேற லைட்டா. டேய் கண்டுட்டாரு. கண்ணை குச்சிட்டாங்க. டேய் ஏன்டா கண்ணை குத்தே உன்னை உன் கண்ணிலே குத்தலடா. காய்ஸ் என்ன காய்ஸ் நடக்குது? ஒத்த மை ஐடா ஓ மை காட்றான். நீ வந்து ஒரு அரக்கன். உனக்கு என்ன பிரச்சனைன்றான். டே நான் உன் கண்ணிலே குத்துறடா. ஃபஸ்ட்டு உன் விரல தான்டா வெட்ட பார்த்தேன். ஐயோ என்ன காசு இப்படி போகுது? கிளிக் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப காசு அதிகமாக வருது. 80லேருந்து ஓகே $16 ஏறுது ஒரு கிளிக்கு இப்போ. ஐயோ கொடியோ நீ எப்படி இவ்வளோ கொடூரமாக இருக்கலாம்? நீ வந்து என் நீ வந்து என் மூஞ்சி இதே மாற்றிட்ட. என்னோட மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த லுக்கே மாற்றிட்டேன்றான். டேய் ரொம்ப பாவண்டா இவன். ஏன்டா இந்த மாதிரி கேம்லாம் கிரியேட் பண்ணுறீங்க? இல்லடா நான் வந்து நம்பினேன். இது வந்து உனக்கு ஒரு கேமாக இருக்கலாம். பட் எனக்கு இது கேம் இல்லை, இது வாழ்க்கை. டேய் அப்படி இருந்தால் ஏன்டா இந்த மாதிரி ஒரு கடையை போட்ட ஃபஸ்ட்டு? பைத்தியமே. இப்போ நான் போயிட்டா இன்னொருத்தன் வருவாள் அடுத்த ரவுண்டுக்கு. காலிடா நீ உன் வாழ்க்கையை முடிஞ்சுதுடா. டேய் பைத்தியம் சைக்கோ உன் வாழ்க்கையை முடிய போகுதுடா. இப்படி நீ பண்ணனா நீ வந்து இது திறந்து பண்ணிட்டு இருக்க போறல. ஆமாண்டா டேய் சாரிடா எனக்கு ஆப்ரேஷன் காசு தேவைடா. $25,000 தேவைடா எனக்கு. பாவி ஐயோ சாவ போறான்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணே போயிருச்சு இவனுக்கு. நான் கண்ணை குத்தலையே. எப்படி இது கேம் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் போயிருச்சு காய்ஸ். சத்தியமாக நான் கண்ணில் குத்தலை. லுக் இது வந்து இன்னும் வந்து இது சாதா கிளிக்கிங் கேம் இல்லை. நீ வந்து சீரியஸாகவே நீ ஹர்ட் பண்ணுறன்றான். ஐயோ என்னங்க கேம் இது? கிளிக் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ் நம்ம. 3500. ஓகே பாவி பாவங்க அவன். நான் வந்து உனக்கு ஒரு பொம்மையா விளையாடுறதுக்கு கேட்குறான். இல்லடா டேய் நான் எப்படா பண்ணலாம் சொன்னேன். நீ தாண்டா உன் ஷாப்பில் உன் சிசரு சுற்றியெல்லாம் வாங்கி வச்சிருக்க. அதை நான் வாங்கினேன்டா அவ்வளோதான்டா. பைத்தியக்காரனே $5,000 ரீச் பண்ணிட்டோம். இது போதுமாடா வீட்டுக்கு போயிருந்தேன். பாவண்டா இவன். அச்சோ
ஓகே போயிட்டே இருக்கும் ரொம்ப. ஐயோ ஐயா, எனக்கு வந்து இந்த பூத்தை தவிர ஒரு வாழ்க்கையே வெளியே இருக்குன்றான் இந்த கடையை தவிர. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா பைத்தியமே, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை காப்பாத்த தான் இப்ப நான் உன்னை வெட்டிட்டு இருக்கேன். இது ரொம்ப பாவங்க இவன். ஐயோ இப்ப என்னடா புதுசா காய்ஸ் இப்பதான் வந்திருக்கு காய்ஸ் புதுசா. என்னது இது? $6000 மேட்சா? ஏய் அந்த கொளுத்துறதுங்க தீப்பெட்டி. டேய் நம்ம இப்ப அவனை எரிக்க போறோமா? இதோ பாவீங்களா? டேய் இதெல்லாம் டூ மச்ரா. அவனே சொல்றான் நீ என்ன கொளுத்த போறியா, இது போதும்டா எனக்கு, இதுக்கு மேல எல்லாம் தாங்க முடியாதுன்றான். டேய் ஏ சாரிடா, நான் வந்து ரொம்ப ட்ராமா பண்ணிட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு வேணாம், இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடலான்றான் கேமே. நீ ஜெயிச்சிட்ட ஓகேவா, நீ தான் பெஸ்ட் கிளிக்கரு, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றான். நான் வந்து இந்த இதை வந்து நிறுத்து, இதுக்கு மேலே மோசமாக போகக்கூடாது அப்படின்றான். டேய் அடா பாவீங்களா, கடைசியில் எனக்கு கொலைகாரனாவே ஆக்கிட்டானுங்க இவனுங்க. டேய் சத்துருவான்டா இப்போ அவன் சாம்பலாயி. சோ எங்கங்க போட்டுருக்கானு? துணியில் போட்டுட்டா, டே துணியில் போட்டுறான், அப்படியே ஈச்சிட்டு போயிருந்தேன். டேய் அவன் ஸ்கின் எல்லாம் பாருங்க, அவன் கண்ணு. ஐயோ என்னடா இது? ஐயோ ஐயோ ஐயோ, நீ என்னடா பண்ண? ஓ காட், வந்து பேர்ன் ஆகுது என் க்ளோத்ஸு எல்லாமே ஃபயரில் இருக்குதுன்றான். ஆமாண்டா, அடி அதை தூக்கி போடுறான் அந்த துணியை, பைத்தியமே. அது வந்து டேய் அது தூக்கி போடுறா. நான் வந்து உனக்கு என்ன பண்ணேன், என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்குறான் நம்மள. நீ எதுவுமே பண்ணடா, இந்த கடையை போட்ட பாடுறா, அதான்டா நீ எனக்கு பண்ண. ஓ காட், இதுக்கு மேலே வேணாம், நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்றேன்றான் காய்ஸ் நம்மளுக்கு. ரொம்ப பாவங்க இவன். ஐயோ ஐயோ, ரொம்ப காசு ரொம்ப அதிகமாகிடுது இப்போ. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, என்னை பற்றி கவலைப்படுற பீப்புள் எல்லாம் யோசிச்சு பாரு, என் ஃபேமிலி பற்றிலாம் யோசிச்சு பாருன்றான். டேய் எனக்கும் ஃபேமிலி இருக்குடா, டேய் எனக்கு என் வாழ்க்கை இருக்குடா. அப்படி இருக்கிறப்ப ஏன்டா இந்த கடையை போட்ட? யாரா உனக்கு இந்த ஐடியா கொடுத்த இந்த மாதிரி கடையை போட? பைத்தியமே, அழுகுறாங்க அவன் பாவங்க. நான் வந்து உனக்கு போனஸ் கூட கொடுக்குறேன், இப்போ நீ நிறுத்துறேன்னா உனக்கு டபுள் மணியா? டேய் நான் நிறுத்துறேன்டா, அப்போ நீ வந்து பூத்தில் இருக்கிற எல்லா மணியும் கொடுத்துறேன், கொஞ்சம் வாச்சு கருணை காட்டுன்றான். சரி அப்போ நான் நிறுத்திட்டா காசு, இப்போ நீ 25,000 இங்கே வந்துருச்சான்னு நிறுத்திறேன்டா, சத்தியமா நான் போயிடுவேன், சீரியஸாக நான் போயிடுறேன். ஓகே என்னடா டே காசை கொடுடா, நான் போயிடுறேன், இப்போ ஸ்லோவாக தான்டா ஏறுது. டேய் பாவண்டா அவன், டே கொய்யால நோ. ஆமாண்டா எனக்கு வேணும்டா, குடுறா, நீ கொடுத்துருன்னா போயிடுவேன்டா பைத்தியமே, நீ கொடுத்துருன்னா போயிடுவேன் பைத்தியமே. சோ காய்ஸ் ரொம்ப மோசமாக போகுது இதுக்கு. பாவங்க அவன் தலைலாம் எரிஞ்சிச்சுங்க முடியலாம். இது தயவு செஞ்சு நிறுத்து, எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்காங்க எனக்கு. டேய் அப்போ ஏன்டா இந்த வேலை உனக்கு? யாரா உனக்கு இந்த கடையை வைக்க சொன்னா? பைத்தியக்காரா, பைத்தியம் நாங்க இவன். கேஸ் ஐயோ ரொம்ப மோசமாக போகுது கேஸ் இது. $5000 நீ ஏன் நிறுத்த மாட்டேற? நிறுத்து, ஃபார் த எல்லாத்துக்காகவும் நிறுத்திடு ப்ளீஸ் தான்றான். ஏய் நீ எனக்கு காசு கொடுத்தா நிறுத்திடுவேங்க, இவன் காசையும் கொடுக்க மாட்டான். $6000, 6500, 7000. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா? நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாம் நீ எதுவுமே பண்ணலடா, நான் தானே உனக்கு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும், நீ ஏன்டா சாரி கேட்குற? நீ அப்படியே ஓடிடுறா நீ. 7000, 7500, 8000, 10,000 ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். பாவங்க இவன், எனக்கு இதை பண்ணவே தோணல. ஏதோ எனக்கே நானே எரிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம உடம்பே எரியிற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலு. பாருங்களா அவன் மூஞ்சி அழுகுறாங்க அவன். இதெல்லாம் ரொம்ப டூ மச்ரா. வந்து என் லைஃப் வந்து இதோட வர்த்து, நீ வந்து கொஞ்சமாச்சும் கருணை காட்டுன்றான். டே எனக்கு தெரியும்டா, நம்ம 2 பேர் லைஃப்பும் எல்லாம், நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட லைஃப்பும் இந்த கேமோட வர்த்து தான் எனக்கு தெரியும். அப்போ ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு கேட்குறான். ஷாப்பில் வர புதுசாக வந்திருக்கா? டேய் டேய் மண்டியா, ஹார்வி மண்டியா, டேய் என்ன மன்னிச்சிட்றா. ஏன்னா வந்திருக்கு இப்போ? என்ன வந்திருக்கு? என்ன ஐட்டம் வந்திருக்கு? கத்தி. பொய்யால
அவ்வளோதான்டா நீ காலிடா இன்னைக்கு. இவனே ஐயோ ஷாக் ஆகுறாங்க. என்னது கத்தியா? நீ இப்போ என்ன கொல்ல போறதானே அப்படின்னு கேட்குறான். டேய் தங்கம், என்னடா இது கேமு? ஐயோ ஆர்வி, ஆர்வி மன்னிச்சிடுறா ஆர்வி. ஓ மை காட், ஓ மை காட். எனக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்றான். கரெக்டு தான்டா. நீ ஏன்டா வந்த இந்த கடைக்கு? ஏன்டா இந்த கடையை போட்ட? இந்த பாரு நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இதை பண்ணாதன்றான். ஐயோ என்ன காய்ஸ் பண்றது இப்போ? நம்ம கிட்ட ஒரு கத்தி இருக்கு இப்ப கையில. கையில நம்ம கத்தி இருக்கு, என்ன பண்றது? டே சாரிடா டேய். ரைட்டா கையில மட்டும் வெட்டிட்டா. டேய் விரல மட்டும் வெட்டிடுறேன்டா. விரல். டேய் டேய் என்னடா மூஞ்சில ரத்தம் வருது? டேய் டேய் நான் மூஞ்சில வெட்டவே இல்லடா. டேய் நீ வந்து அசியமா திட்டுறாங்க நம்மள. ஏய் பரவாயில்ல, நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கவலைப்பட போகுது இல்லையா? டேய் என்னடா அப்படியே விட்ட? டேய் இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு மேலே வேணான்றான். $100 ஏறுது ஒரு இதுக்கு. ப்ளீஸ் வந்து இதுக்கு மேலே என்ன எடுத்துக்க முடியாது கதறாங்க அவன். டேய் ரொம்ப பாவம்டா. நீ வந்து என்னை கொன்று இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுன்றான். ஓ டேய் உன்னை நெஞ்சிலே குத்தி கொன்னுட்டாடா. நெஞ்சிலே குத்துறா, சத்துடுறா டேய். இப்போ ஐயோ கதறாங்க அவன். காய்ஸ் கேசியமாக திட்டுறான் திருப்பி. திட்டிக்கூடா, எனக்கு இது தேவைதான்டா. நீ என்ன திட்டிக்கூடா, என்ன வேணா திட்டிக்கூடா. பாவீங்களா, என்னடா கேம் இது? இன்னும் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா நான் வந்து நீ என்ன பண்ணுறேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்? நீ வந்து நீ எவ்வளோ எனக்கு நீ பெயின் தெரியும் அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி மணி வரும்ன்றான். அதுவே நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? பைத்தியக்காரா பைத்தியக்காரா. செர்மி ரைட் ஃபார் டைன் டு ஓ இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து நல்லது பண்ண தான் இந்த கடையை வச்சான். ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி அவனுக்கே ரிப்பீட் அடித்து அவன் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டோன்றான். அவனோட ஓன் பிஸ்னஸே இப்படி நம்ம கொளுத்தி விட்டோன்றான். டேய் என்னடா கெஸ் நோ குட். ஓகே நல்லதுக்கு காலமே இல்லைன்றாங்க. ஐயோ இவன் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. இந்த மாதிரி நல்லது பண்ணுறவனுங்களையும் சில பேர், அதான் நான் இல்லை, அதாவது இந்த அது மாதிரி நல்லது பண்ணுறவங்களையும் சில பேர் இருப்பானுங்க உலகத்தில். லைக் வந்து அவனை வந்து கீழே தள்ளுறதுக்கு அப்படின்றானுங்க. கரெக்டாக தான்டா சொல்கிற. இவ்வளோ அறிவு வச்சிருக்கே நான். இவ்வளோ அறிவு வச்சுட்டு யார் உன்னை இந்த கடையை போட சொன்னா? நல்லது பண்ணுறேன்னா எதுக்குடா இந்த ஷாப்பு? ஏண்டா அதுவும் இந்த ஷாப்பில் கத்தியை வச்ச பார்த்தியா உன்னெல்லாம்? இதுக்கு மேலே ஒன்று இருக்கா? ஷோய் 20,000க்கு இன்னொன்று இருக்குங்க. என்னடா இது? இதை விட மேலே என்ன இருக்கு? பாமா? டா பாம்லாம் இருக்காது. பட் நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுக்கொன்றான். சிக்ஸமாக திட்டுறான். வச்சு வாயான்றான். நீ வந்து அந்த ஆப்ரேஷனுக்காக சர்வ் பண்ணல காசை, நீ வந்து ஒரு நரகத்துக்கு டிக்கெட்டை வாங்குறியா? அடா பாவி, சாபம் விடுறாங்க இவன். ரைட்ரா டே, நான் நரகத்துக்கு இதாண்டா போகிறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து நீ என்ன உன்னை பற்றி நல்லதாக நினச்சிக்கிறியா? இந்த இந்த ரத்த காசு வந்து உன்னை வந்து கருப்பான ஹார்ட்டை வந்து, அதாவது நம்ம ஹார்ட்டை வந்து இந்த ரத்த காசு வந்து வளர்றேனே தேவை. என்ன சொல்கிறானா கைஸ், நம்ம வந்து இந்த காசு வந்து நம்மளுக்கு தீர்த்திப்படுதா கேட்குறான். இந்த கேவலமான காசு. லுக்கட்டு நீ என்ன ஆகியிருக்க பாரு, ஒரு அரக்கனா மாறி இருக்கன்றான். எதுக்காக கேட்குறான்? கரெக்டு தான்டா, நான் அரக்கனா தானே மாறிட்டேன். என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிலடா டேய். இனி வந்து என் லைஃப் வந்து ஒர்த்லெஸ்ஸாக நினச்சிருக்கியா? ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு லைன்ஸு ஒரு கார்ட்டூன் கேரக்டரு ஸ்க்ரீனில் இருக்கிறனால நீ வந்து என் லைஃப் ஒர்த்லெஸ்ஸாக நினச்சிருக்கியா கேட்குறாங்க கைஸ். பட் வந்து தப்பாக நினைக்கிற. அப்படியா? என்னடா தப்பாக நினைக்கிறேன்? நீ தான் எதுவுமே இல்லை, நீ தான் வேஸ்ட்டுன்றான், நம்மளை வேஸ்ட்டுன்றான். அடோ பாவி, நீ வந்து ஒரு சேடு, ஒரு லோன்லியான ஒரு ஆள். நீ வந்து உன் வழியை உன் கோவத்தை வந்து யார்கிட்டையும் காட்ட முடியாதுன்ட்டு என் மேலே காட்டுறேன், உன் மேலே காட்டுறேன்றான். அடோ பாவி, நான் அப்படிலாம் பண்ணலையேடா. ஐ பெட்டு நீ வந்து ஆமாம் இது வந்து ரொம்ப பயப்படுவேன் ரியல் லைஃப்பில் பண்ண. இதே உன்னால் என்னால் சண்டை போட முடியும்னா நீ இதை பண்ணியிருப்பே கேட்குறான். கரெக்டாக தான் கேஸ் கேட்குறான்.
இப்போ வந்து இவனால சண்டை போட முடியலன்னா நம்மளால இது பண்ணிருக்கவே முடியாது கரெக்டா. இப்போ வந்து நான் அந்த கத்தி எடுத்து குத்தும் போது அவன் திருப்பி நம்மளை வாங்கி குத்திருக்கலாம் கரெக்டா. பட் அதான் திருப்பி சண்டை போட மாட்டான், ஏன்னா தெரியல. டூ மச் ஆஃப் டேய், ரொம்ப கேவலமா திட்டுறாடா டேய், ரொம்ப கேவலமா திட்டுறாடா. பாவி என்னடா சிரிக்கிற இப்போ? பிகாஸ் ஆமாண்டா. இதே ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒருத்தனை பண்ண முடியுமா நம்மளால? கண்டிப்பா முடியாது கேஸ் நம்மளால. அது வந்து தப்பும் கூட. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஒருத்தனை காயப்படுத்துறதே தப்பு. இங்க நம்ம ஒருத்தன் மர்டர் பண்ணிட்டு இருக்கோம் லைவா. நீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க அந்த சேர்ல உட்காந்து அந்த மவுஸ் வச்சு அழுத்திதா. டேய் எப்படா தெரியும் உனக்கு நான் அந்த மவுஸ் வச்சு அழுத்துறேன்னு? அடா பாவி, இவன் நமக்கு டைரக்டாவே இது விடுறானுங்க. நோயிங் ஃபுல் வெல் யூ நாட் கோயிங் டு. ஓகே, நம்மளுக்கு வந்து இவன் பண்றதுனால எந்த ஒரு ரியல் லைஃப்ல எதுவுமே ஆக போகுது இல்லைன்ட்டு நினைச்சு பண்றான்றான். 8000. நீ வந்து கோழை, நீ வந்து கிளிக் பண்ணிட்டே இரு, உனக்கு வந்து வேற எதுவும் நல்லதா பண்றது இல்லைன்றான். ஆமாங்க, வீடியோ எடுக்கணும்ல. ஓகே 9000 காசு ஏறிட்டே போடா டேய். ஓகே 12 ரீச் பண்ண போறோம். ஓகே இது போதும். டேய் ஏய் சைக்கா, என்னடா பண்ற? டேய் டேய் டேய், என் மண்டையை பிடிச்சிட்டானா? என்னடா பண்ற? நீ வந்து ரியலா கண்ட்ரோல்ல இருக்கன்னு நினைச்சியா? நீ வந்து என்ன வந்து அப்படியே குத்திட்டே இருக்கலாம் நினைச்சியா கேக்குறான். டேய் நீ வந்து ரொம்ப தூரம் போயிட்ட, இது வந்து ஏன் டன்றான்றான். டேய் இப்போ வந்து நீ இப்போ நீ என்ன பண்ற பார்க்கலாம். இப்போ வந்து உன் லைஃபுக்கு நீ என்ன பண்ண கேட்கலாம் பண்றேன்னு கேட்கறாங்க. ஏய் ஏய் என்னடா பண்ற? டேய் விட்டுடுறா டேய், டேய் விட்டுடுறா அருவி. அச்சோ, நம்மளை கொண்டுருவான் போலே கைஸ். அவன் பாருங்களேன், சாம்பி மாதிரி இருக்காங்க பார்க்கவே. அட பாவி, ஏ விட்டுறா. டேய் கையை விட்டுட்டோம் கைஸ் நம்ம. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன், என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? சரி ஏன்டா அவன் கையை வெட்டணும்? நீ சுச்சு கத்துறாங்க, அவன் கத்துறாங்க அவன். நான் வந்து உன்னை வெறுக்கிறேன், நீ வந்து இதுக்காக நீ பலன் கட்டியே ஆகணுன்றான். நான் வந்து என்னடா சொல்ற? நீ வந்து என்ன என்னால எதுவுமே பண்ண முடியாது இல்ல அப்படின்னு கேக்குறான். ஆமாண்டா டேய், சாரிடா டேய், I'm just a bunch of. ஐயோ கோளாறுடா கேமு. நான் வந்து ஒரு சின்ன ஒரு கார்ட்டூனு, நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிறான் இவன். நான் வந்து எவ்வளோ வேணா பேசலாம், பட் வந்து நீ தான் இங்கே பவரில் இருக்க. கரெக்டாக தான் கைஸ் சொல்கிறான். அவனால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, நம்ம தான் இப்போ மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டுருக்கோம். நான் வந்து உனக்கு ஒரு ஜோக்கு மட்டும்தான் அப்படின்றான், வேற எதுவுமே இல்லைன்றான். அடா பாவி, அவனை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எப்படி கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தான், இப்போ எப்படி இருக்கான் பாருங்களேன். சாம்பி மாதிரி இருக்காங்க பார்க்க. இன்னொரு ஐட்டம் வந்துச்சு, 20,000 சேர்த்துறோம். இப்போ இன்னொரு ஐட்டம் வந்துருச்சு. என்னதுடா இப்போ? என்னது இது? கண்ணா? கொய்யால என்னடா கண்ணை கொடுத்துனா நம்மளுக்கு? காய்ஸ் நம்மளுக்கு ஒரு கண்ணே கொடுத்துறாங்க. நீ வந்து ப்ளீஸ், நீ வந்து அதை பண்ண மாட்டல கேட்குறான். வேற வழி இல்லடா, நீ வந்து உனக்கு காசு கூட காலி ஆயிடுச்சுடா. இப்போ அதை வாங்கி நீ வந்து 20,000 மட்டும் திருப்பி கூட, அப்படியே அந்த கண்ணை இங்கே போட்டு நான் ஓடிடுறேன் சரியா? டேய் சுடணுமா? டேய் பாவண்டா அவன். அடப்பா, இப்போ கூட அவன் உயிர் பறிச்சிடலாம் ஹாஸ்பிட்டலில் போனான். ஆனால் இப்போ நம்ம சுட்டுட்டோம்னா காலி. எப்படி இருக்கான் பாருங்களேன். சரி அவனை கையில் சுட்டுட்டா, அந்த கையில் நான் சுட முடியல, நெஞ்சில் தான் சுடணுமா? ஸோ நீ ஜெயிச்சிட்ட ஓகேவா? நீ வந்து என்ன சுட்டுறாதன்றான். இதோ பாரு, இதோ ஓகே இதோ பாரு, இதோ எத்துக்கோ எல்லாமே எத்துக்கோன்றான். என்னதான் எத்துக்கோ? ஏய் அங்கே பாருங்க, காசு 99,000 கொடுத்துறாங்க நம்மளுக்கு. டேய் இவ்வளோ வேணாண்டா எனக்கு, 25,000 போதும்டா. இதை நீ இந்த ஆல்ரெடியே கொடுத்துட்டா நான் போயிருப்பேனேடா. ப்ளீஸ் வந்து எடுத்துட்டு போடிடுன்றான். அடோ பாவி, இதை நீ ஆல்ரெடி கொடுத்துருக்கலாமேடா பைத்தியமே. இது உனக்கு போதாதா? இன்னும் நீ என்ன அவஸ்தைப்படணும், அவன் கொடூரப்படுத்தணுமா கேட்குறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, அழுகுறாங்க.
சுட்டு சுட்டுட்டோங்க. அடோ பாவி! கன் ஷாட் வந்து சுட்டுட்டோம். அதுலருந்து ஹார்வி செத்துட்டானா? காய்ஸ், ஹார்வியே காலி காய்ஸ். நீ வந்து அங்க நிக்கிற. நீ வந்து அந்த சம்பாதிச்ச காசோட அப்படியே அங்க அப்படியே நிக்கிற தனியா அப்படின்றோம். அட பாவி, இதெல்லாம் ஒரு சம்பாத்தியமாடா? நான் வந்து அந்த ஆப்ரேஷனை போயிட்டு பண்ணிட்டு சேவ் பண்ணலாம் நம்ம லைஃப்ன்றான். கரெக்டா? கரெக்டு தான். என்ன காசு கீழே போடுற? அட பாவி, உன் காசு அவ்வளோ இதாக போயிச்சாடா? என்னது டேர்ன்ஸ் அவுட் உனக்கு வந்து ஆப்ரேஷன் வேணாமா? இது வந்து நைஸு, பட் இட் வாஸ் லைஃப் சேவிங் ஆன் எனி திங். என்னங்க ஆப்ரேஷன் வேணான்ட்டான்? ராதர் இந்த காசை வச்சு நிம்மதியாக வாழலாமா? அட பாவி, அட பாவி, சத்தியமா நம்ம நரகத்துக்கு தான் போக போறோம் இதை வச்சுட்டு. நீ வந்து மினி வேன்ல ஏறி ப்ரிப்பேர் டு சன்செட்டுக்கு டிரைவ் பண்ண போறோமா? காசை வேற தூக்கி போட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து காப்ஸ் போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணுன்றான். பேட் எண்டிங். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எண்டிங். இது வந்து பேட் எண்டிங். இன்னும் 2 எண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஒரு எண்டிங்கா தெரில. ஓகே, நம்ம செகண்ட் எண்டிங்கை பார்த்துட்டு போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் எண்டிங் ரொம்பவே சேடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் கிரெடிட்ஸாக வந்துருச்சு. ஸோ இந்த கேம் கிரியேட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஷுரூமி கிரைஸ்ட். இவர் தான் கேம் டெவலப்பர் பண்ணது. இவர் இந்த கேம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். ரொம்பவே நல்ல கேம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து 2வது எண்டிங் பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது எண்டிங்கு. இந்த எண்டிங் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிசர் கொடுப்பான் பார்த்தீங்களா? அந்த சிசரை வச்சே நான் அவனை வந்து குத்திக்கிட்டே இருந்து 25,000 சம்பாதிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. இது வந்து குட் எண்டிங்கா என்ன எண்டிங் தெரில. நார்மல் எண்டிங் நினைக்கிறேன். சரி, அமுத்தினே இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இது வேற எண்டிங்கு. ஓகேவா? இப்போ வந்து ஆர்வி சாக மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா யூ லீவ் ஆர்வி பாடி அது ஸ்டாலு. அவனை அங்கேயே விட்டு போயிட்டோம். ஓகே, பார்த்தீங்களா? ஆர்வி வந்து உயிரோட தான் இருக்கான். நம்மளுக்கும் காசு கிடச்சிச்சு. பாருங்க, பட் அட்லீஸ்ட் யுவர் ரிச் நவ். நம்ம இப்போ ரிச் ஆகிட்டோம். ஓகே, நம்ம ஆப்ரேஷனுக்கான காசும் கிடச்சிருச்சு. ஆர்வியும் உயிரோட தான் இருக்கான். ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரைட்டு. சர்ஜரி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்துருமா? ஓகே. இது வந்து என்ன இப்போ நார்மல் எண்டிங்கா இது? தெரியல. இன்னும் 2 எண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரிங்க. பட் திங்ஸ் அவ்வளோ சிம்பிளா இருக்காது. ஏன்டா? டேய், யார ஆர்வியோட இது? என்ன தாடி வளர்ந்துருச்சு உனக்கு? டர்ன்ஸ் அவுட் வீட்டில் ஆர்மி வீக்கெண்ட். ஓ, அவனுக்கு எதுவும் ஆகலையா? அங்கே நல்லா தான் இருக்கானா? நீ வந்து கோர்ட் ரூமில் ஹார்லிங்டன் கூட இருக்கியான். அவன் பேர் அதானா ஃபுல் நேமு? நம்மளுக்கு வந்து அவனை சரியா ஞாபகமே இல்லையா? பட் அவன் வந்து சரி பயங்கரமாக முறைக்கிறான் நம்மளை பார்த்து. ஓகே, என்னடா பண்ண போற? எல்லா எவிடன்ஸ் பாயிண்ட்டும் ப்ரூவ் பண்ணா நம்ம வந்து லைஃப் லைஃப் சென்டென்ஸா? எங்க? என்ன ப்ரோ லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துறான்? வாழ்நாள் தண்டனைங்க, சிறை தண்டனைங்க, வாழ்நாள் சிறை தண்டனை. அடா பாவீங்களா ஆர்வி. ஓகே guys, ஸோ இது ஒரு எண்டிங், நார்மல் எண்டிங்கு. ஸோ இன்னொரு எண்டிங் இருக்கு, அதையும் காட்டுறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா guys, இது வந்து தேர்ட் எண்டிங்கு. இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஃபெதரை வச்சு 25,000 வாட்டி கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, கையெல்லாம் வலிக்குது கிளிக் பண்ணி. பார்த்தீங்கன்னா 25,000 வரப்போகுது. இது வந்து இதுதான் குட் எண்டிங்னு நினைக்கிறேன் guys. பார்க்கலாம். இதை ஏன்டா அமைக்காடுறா, எனக்கே கை வலியில் இருக்கேன். ஸோ இது வந்து குட் எண்டிங் நினைக்கிறேன் guys. இதில் வந்து ஆர்வி சாக மாட்டான். ஆர்விக்கு அடியே படாது. நம்ம ஜெயிலுக்கும் போக மாட்டோம். நம்மளுக்கு காசும் கிடச்சிடும். யாருக்குமே எதுவுமே ஆகாது. ஓகேவா? இதுதான் குட் எண்டிங் நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு 25,000. வந்துடுறா அடி. ஓகே, 25,000. அப்படியே அமைதியாகடா ஆர்வி. நான் இப்போ உன்னை கொண்டு போலே பேசிட்டே இருக்க. ஓகே, ஆர்வி வந்து உயிரோட தான் இருப்பாங்க கைஸ், கவலைப்படாதீங்க. ஓகே, 25,000 வந்துருச்சு கைஸ். எவ்ரி கிளிக்கு அமைதியாடுறா. ஓகே, 25,000 வந்துருச்சு கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து சொல்கிறேன், அவன் மணி கிடச்சிருச்சு உனக்கு ஆப்ரேஷனுக்குன்ட்டு. ஆனால் சாட்டிஸ்ஃபை கஸ்டமரா? ஓகேடா டேய். இப்போ வந்து ஆர்வி வந்து நம்ம குட் பாய் சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டோமோ. ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் வந்து குட் எண்டிங்கு. ஆர்வி உயிரோட இருக்கான், நம்மளுக்கும் காசு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ கைஸ், இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஆர்விக்கு எதுவுமே ஆகலை.
நம்மளுக்கும் காசு கிடைச்சிச்சு. ஏன்னா ரொம்ப பாவமாச்சு சார்வி வந்து கொலை பண்ணது. ஏன்னா போனவன் இதை செகண்ட் இயர்ல நம்ம ஜெயில்ல போட்டான். ஃபர்ஸ்ட் நீ அதோட மேல அவன் செத்துட்டான். ஸோ வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ரைட்டா. அதனால தான் இந்த தேர்ட் எண்டிங்கும் போட்டுடலாம்னு நினச்சேன். ஓகே, நம்ம வந்து ப்ரௌடாக இருக்கோமா? குட் எண்டிங். ஓகே காய்ஸ், இதுதான் குட் எண்டிங்கு. ஸோ அவ்வளோதாங்க guys. நம்ம 3 எண்டிங் பார்த்தாச்சு. இன்னொரு எண்டிங் இருக்குது. அது என்ன எண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து அவன் வந்து நம்ம கழுத்தை பிடிப்பான் பார்த்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் எண்டிங் பார்க்கும்போது அவனை கொலை பண்ணுவோமே, அப்போ வந்து நம்ம மவுஸை கிளிக் பண்ணாமல் இருந்தோம்னா அது ஒரு எண்டிங். அது எண்டிங்னு கூட சொல்ல முடியாது. நம்ம கேம் லாஸ்ட்டு ஓவர்னு காட்டும். அவ்வளோதான் சரிங்களா? ஸோ வந்து அவ்வளோ பெரிய எண்டிங் இல்லை guys. ஸோ இந்த 3 எண்டிங் தான் ஆக்சுவலாக மெயினான எண்டிங். ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக தேர்ட் எண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காசும் கிடைச்ச மாதிரி அவனும் சாவாமல் இருந்தான் ஆர்வியும். அதே நேரத்தில் என்ன ஒரே ஒன்று வெறுப்புனா 25,000 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன் மவுஸ் வந்து. அது ஒன்று தான் வெறுப்பு. மற்றபடி காய்ஸ் தேர்ட் எண்டிங் தான் எனக்கு பிடிச்ச எண்டிங்கு. உங்களுக்கு எந்த எண்டிங் பிடிச்சது கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க சரிங்களா? அடுத்து என்ன கேம் பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.